ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினது போதும். மினிமம் சைஸ் தக்காளி பொடிசா கட் பண்ணிக்கிறேன், நல்லா பழுத்த தக்காளி போட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா வதங்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் உருளைக்கிழங்கு மட்டும் போடுறேன். நான் பட்டாணி இதுக்காகையும் போட்டுறேன். இது எல்லாமே எண்ணெயில வதங்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சிறுச்சிலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதை போட்டலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டலாம். 1 ஸ்பூன் கசகசா போட்டலாம். 4 முந்திரி, இதையும் போட்டலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1 நிமிஷம் மட்டும் வதக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதுனால மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு.